வேணும், அது தெரிஞ்சுக்கோங்க. இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், இவன் படிச்சிருப்பா, அவன் படிச்சிருப்பா, தனம் தனம் வசதி இருக்கலாம், வசதி புகழ்ங்கிறதெல்லாம் என்ன இருக்கோ அதுக்கேற்றாப்புல வாழும். புரியுறதோ? இதுல இன்னொன்று, தாலி கட்டுறதுனால கல்யாணம் இல்லை, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் கன்ஃபர்மேஷன். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நீங்க போய் கல்யாணம் ஆன உடனே பையனையும் பொண்ணையும் கை குலுக்கப்படாது. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், காது கொடுத்து கேட்டுக்கோங்க, பையன் பொண்ணை கை குலுக்கப்படாது. அவளை நீங்க ஆரத்தி கரைச்சி வச்ச உடனேதான் கை குலுக்கணும். ஜனக மகாராஜா சொல்றான், எம் சீதா மம சுதா சகதர்ம சரிதவா பிரதீச்ச ஜெயினான் பத்திரம் பாணி கிருணீஷ் பாணினகா. ஏய் இவ என் பொண்ணும் தைரியமா கையப்படி அப்படின்னா, என் பொண்ணுங்கிறானே, அவன் கல்யாணம் ஆச்சுன்னா கூட்டிட்டு போறான், என் பொண்ணுன்னு சொல்றானேன்னு வியாக்கியானத்தில் எடுத்தான். அதுக்கு அவன் ஜனக சொல்றான், நான் எதுலையுமே அபிலாஷ வைக்காத கர்மயோகி, அந்த மாதிரி என் பொண்ணு இவள். நீ இன்னைக்கு இவ கையை பிடிச்சிருக்க, உன் நிழல் மாதிரி வருவான். சீதாயா உபகத் கிராமம் சசினம் ரோகிணியதா, அதுக்கு நிழல் மாதிரி வருவான். நிழலுக்கு வியாக்கியானம் பண்ண, இந்த நிழல் இருக்கே கால வேளையில் நம்ம பின்னால வரும், உச்சிக்கு நம்ம கூட வரும், சாயருக்கு முன்னால வரும். அது மாதிரி ராமா என் பொண்ணை கையை பிடிக்கிற நீ கால நிழல் மாதிரி பின்னால வருவா. நாளைக்கு உங்க அப்பா வரம் கொடுத்தவன உச்சி நிழல் மாதிரி கூட வருவா. நீ ராமனா ஏன் அவதரிச்ச, ராவணனை சம்ஹாரம் பண்ண. நீ லெங்கைக்கு போறதுக்கு முன்னால என் பொண்ணும் உனக்கு முன்னால லெங்கைக்கு போயிடுவா, தைரியமா கையை பிடிக்கலாம். புரியுறதோ? நிழல் மாதிரி இருக்கணும் ஆத்துக்காரின்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆத்மா நம்ம நிழல், உடம்பு தானே நிழல். அப்ப அவன் நிழலா இருக்கணும்னு சொன்னா நம்ம யோக்கியனா இருக்கணும். அதான் பெரியவள்லாம் சொல்லுவாங்க, யோக்கியனாவான் முன்னே பாக்கியனாவான் பின்னே. நம்ம யோக்கியதாம்சம் அது இல்லற தர்மத்துல என்னன்னா, இனிமேதான் அந்த பையன் தானமெல்லாம் பண்ணினா அவன் தீர்த்தம் போடுவான். நீங்க தெரிஞ்சுக்கணும், தானம் ஆம்பளை தானம் பண்ணலாம், தீர்த்தாம போட்டாதே செல்லுபடியாகும். இப்ப பாருங்க, பட்டாச்சாரியார் பொண்ணை கையை பிடிச்சி கொடுத்தாரு, பட்டாச்சாரியார் ஆம்பளையா தான் தீர்த்தம் போட்டான். தாசர்வாட் சொல்றார், தனவு இத்தவருக்கே மனவு இல்ல, மனவு ಇದ್ದವರಿಗೆ ಧನವೂ ಇಲ್ಲ, ಧನವು ಮನವು ಇದ್ದವರಿಗೆ ಅನುಕೂಲವಾದ இந்த சதி இல்லை, அனுகூலமான கொண்டாட்டிகள். நீங்க எத்தனை தானங்கள் பண்ணாலும் அதிகாரி தீர்த்தம் போட்டாதான் சரி. இல்லறத்துல முக்கியத்துவம் யாருக்கு இல்லை, பெண்களுக்கு தான். அதனால அந்த பையன் கையை பிடிச்சிருக்கான், வாழ்க்கையில மேல மேல முன்னேறணும், உத்தியோகத்துல உயர்வு வரணும், நிறைய சம்பாத்தியம் பண்ணணும். அவன் கேட்கிறான், அவளே கேட்கிற, ஆத்மாவை புத்திர நாமாசி, உன் ஆத்மாவை புத்திரனா புரிஞ்சுக்கிறான். அப்ப இவன் நல்ல ஆத்மானா நல்ல பையன், நல்ல பெண் பிறக்க போறது. புரிஞ்சுது அவங்களுக்கு? அதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்ய பாவம். இல்லை இன்னொன்னும், இப்ப நட்சத்திரம்லாம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றா, இனிமே ஜோசியமே பார்க்கக்கூடாது, இனிமே மனப்பொருத்தம் தான். புரியுதோ? ஓயாம உட்கார்ந்ததுக்கு எந்திரத்துல ஜோசியம் பார்க்கக்கூடாது. இனிமே அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்னா, மனசுதான் பொருந்தணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற சுபாவம். அதை விட இன்னொன்று என்னன்னா, மாமியார் மாமனார் ரெண்டு பக்கம் பெரியவா இருக்கா, மாமா இருக்கா, அத்தை இருக்கான்னா கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா பெரியவா இருக்க நமக்கு கவலை இல்லை, நம்மள அவ பார்த்துக்கலாம். புரிஞ்சுதோ? இந்த காலத்துல அது குழந்தைகளுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கென்றோ தினம் தினம் என் கவலை. ஆமா, நம்ம பெரியவா இருக்க நம்ம கவலையே பட வேண்டாம். அதுல தானம் பண்ணணும். என்னெல்லாம் முன்னோர்கள் பண்ணாலும் குழந்தை வழிபாடு, ஆச்சாரியன் வழிபாடு எல்லாத்தையும் தானம் பண்ணி அதுல ஆதிகாரி தடை இல்லாம தீர்த்தம் போடணும். மகாபாரதத்துல ஒரு சமாச்சாரம், தர்மபுத்திர மகாராஜா ராஜசூய யாகம்லாம் பண்ணார். பண்ணி முடிச்ச உடனே கிருஷ்ணர் இருக்கார், சபையில பல்ராமன் இருக்கார், விதுராழ்வார்
பகவான் இருக்கார், எல்லாரும் இருக்கா, எல்லாரும் பாராட்டினா தர்மபுத்திரன் இந்த மாதிரி யாகம் பார்த்ததில்லை. அப்போ ஒரு கீரிக்குள்ள வந்தது, இதை விட ஒரு யாகம் பார்த்தேன்னு உடனே அவன் கேட்டா எங்க பார்த்தேன்னு. ஒரு ஏழை பிராமணன் பண்ணான்னா, ஏழைங்கிற பிராமணங்கிற என்ன பண்ணான்னா வேத பிராமணன், அவனுக்கு ஆதுகாரி பையன் நாட்டு பொண்ணு ரொம்ப தரித்திரம். இந்த அக்ரஹாரத்தில் ஒரு நாளைக்கு சத்து மாவு இனிப்போட கொடுத்தா அதை ரெடி பண்ணி வச்சான். இதை அந்த கீரிக்குள்ள பார்த்துட்டு இருக்கு. அந்த பிராமண மனைவி சத்து மாவை செழிச்சு அப்படி ஓரமாக கொட்டியிருக்கா கப்பிய, கீரிக்குள்ள பார்த்துருந்தது. 4 பேருக்கு இலை போட்டுட்டா. இந்த அப்போ 4 பேருக்கு இலை போட்டு சம பங்கு வச்சுட்டா. இந்த சத்து மாவை வாசல்ல கதவை தட்டுற சத்தம் கேட்டது. ஒரு வேத பிராமணன் நிற்கிறான். இவா போய் கதவை திறந்து அவனை அழைச்சின்னு வந்து பாத பூஜை பண்ணா. எங்கே வரேன், எங்கேருந்து வரேன்னு, நான் காசி யாத்திரை போகிறேன், பசிக்கிறதுன்னு. இவாளே சாப்பிட்டு நாளாச்சு. இந்த பிராமணன் தன் இலையை கொண்டு போய் வச்சான். அவன் சாப்பிட்டான். நல்லா இருக்குன்னா, நல்லா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் சாதின்னு அர்த்தம். ஆதிகாரியை பார்த்தார், எல்லாரும் கொடுத்தா. எல்லாரும் கொடுத்து அவன் சாப்பிட்டவொன்னா கையெழும்படும். இந்த பிராமணன் தீர்த்தத்தை எடுத்து விட்டான். விட்டதுதான் தாமசம் சங்கு சக்கர கதாச்சாரியா காட்சி. அப்போ இதை கீரிக்குள்ள பார்த்துன்றது. இவன் நின்ன இடத்து சேவிக்கணும்னு ஓடித்து ஓடுறப்போ அந்த மாவுல வழுக்கி விழுந்துருக்கு. அந்த மாவு இந்த கீரிக்குள்ள பாதி உடம்புல பட்டது. அந்த மாவு பட்ட இடம் கூட தங்கம் ஆயிடுச்சு. அந்த கீரிக்குள்ள சொல்லிட்டு, தர்மபுத்திரா நீ யாகம் பண்றேன்னு ஒரு யாகசாலையில வந்து நான் பிறண்டேன். இந்த மீதி உடம்பு தங்கமாக்கிக்கணும்னு. இந்த மீதி உடம்பு தங்கம் ஆல நீ சொல்லு, அந்த பிராமணன் செஞ்சது தானமா, நீ பண்ணது யாகமா தானமான்னு கேட்டது. தர்மபுத்திர திரௌபதியோட சேவிச்சார். கண்ண ஜலமிட்டார். பரீட்சத்துக்கு பட்டத்தை கட்டினார். எதுக்கு இந்த சரித்திரம் சொல்றோம்னா, இல்லற தர்மமே தானம் பண்ணணும். ஆமா, அந்த தானம் பண்ணினால்தான் நமக்கு சௌக்கியம். பகவான் கீதையில சொல்றான், எல்லா கெட்ட குணமும் வயசாக போயிடும் மனுஷனுக்கு, ஆனால் இந்த கருவித்தனம் போகாது. அதனால்தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தகுதியானவாளுக்கு கொடுக்கணும். தகுதி இதில் இன்னொன்று கவனிக்கணும். நேற்றுக்கு நாந்தி பண்ணியிருப்பா. நம்ம என்ன காரியம் பண்ணாலும் முன்னோர்களை நினைக்கிறோம். முன்னோர்களை நினைக்காம ஒரு அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. முன்னோர்களை நினைக்கணும், ஆச்சாரியனை நினைக்கணும், பகவானை தியானம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிக்கிறது ஏதோ அந்த ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுக்காகலாம் இல்லை. அது எல்லாரும் வருவா, கையை கொடுவா, போயிடுவா. ஆத்மா ஒன்றா இணைஞ்சு அந்யோன்ய பாவத்தோட சகிப்புத்தன்மையோட வாழணும். புரியுறதோ? இதில் என்னன்னா, யாரும் நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளுன்னு புத்தர் இருக்கப்படாது. புரியுறதோ? இதில் கணவன் மனைவி பாவத்தில் புத்தர் மட்டும் ஒரு தமிழ் அழகா சொன்னார். அன்பும் அறனும் உடைந்தாய் இல்லறம் பண்பும் பயன் மகனும். அன்பு இருக்கணும், தர்மம் இருக்கணும். ஸ்ரீ தர்மம் புருஷ தர்மத்தை கடைபிடிக்கிறது. அப்படி கடைபிடிக்கலைன்னு சொன்னா நமக்குள்ள அபிப்பிராய பேதங்கள் வரும். மற்றொரு கருத்து, அபிப்பிராய பேதம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா ஒருத்தருக்கு சகிச்சுக்கணும். அதுதான் இல்லறத்தோட தர்மம். அதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, அந்த பொண்ணு தாய் மாமாவையே கல்யாணம் பண்ணிக்கிறா. மருந்தினும் இனிய மாமன்னா கம்மனங்கள். மருந்தை விட ஒஸ்தி மாமான்னா. எங்காத்து மாப்பிள்ளை மூத்த மாப்பிள்ளையும் அதே அதான். மாமான்னா என்னன்னா, மாதாக்கு ஒரு மாதா இருக்கா, மாமாவுக்கு தான் 2 மா இருக்கா. அதுல ஏன்னு சொன்னால், நவகுஜால சீதை பெற்றா வால்மீகி தான் மாமா. அவர் தான் வேதம் சொல்லி கொடுத்து, ராமாயணம் சொல்லி கொடுத்து. தாய் மாமா தான் கருணையோட எல்லாம் செய்யலாம். மாமாவுக்கு வந்து பிரிய சகோதரி குழந்தைட்டா. நீங்க அந்த பிரியத்துக்கு யாரும் இடம் போட முடியாது.
இப்போ நீங்கள் மாமாவோட சண்டைன்னு வச்சுக்கோங்க, எதிர்த்தாப்புல வராருன்னா நம்மளை அறியாமல் மாமா இப்போ வேற உறவுன்னா அப்படி தள்ளி போயிடுவோம். மாமான்னா இன்னமும் கிராமத்தில் கேட்பான், குழந்தை பிறந்தாச்சுன்னா மாமாவுக்கு சௌக்கியம் தானேன்னு கேட்பான். அதனால அந்த பொண்ணு ஜெயஸ்ரீ மாமாவையே பண்ணிக்கிறா. அதுவும் அரவிந்த லோச்சனன் என்ன வேதம் படித்த பையன், என்ன சத்துல ஈடுபடுற பையன், நாம சங்கீர்த்தனம் எல்லாத்துலேயும் ஈடுபடுறா. ஒருத்தர் அந்நியம் நாம் பற்றாத்துல ரொம்ப நாள் பழக்கம், ரொம்ப அந்யோன்யம், ரொம்ப பிரியம் என் மேலே. இவ்வளவு கல்யாண மண்டலத்துலேயும் என்னை தங்க வச்சு கடிகை பண்ணி போட்டு எல்லாம் பண்ணுறா. அதில் எல்லாரும் அதை நம்ம பெருசாக பாராட்டணும். அல்ல இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் நம்ம ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கிறோம்னா அதை ஒருத்தர் உதவியாக இருக்கணும். எதுக்கு கதையில் சொன்னேன், இன்னொருத்தர் தயவில்லாமல் நம்ம வாழ முடியாது. ஒருத்தர் எந்த காரியம் எடுத்தாலும் சரி, அவங்களே கொண்டாட்டின்னு இல்லை, அண்ணன் தம்பி ஒரு உத்தியோகத்துக்கு போகிறேன், ஆஃபீஸர் கிளார்க்கு பியூன் இருக்கா, ஒருத்தருக்கு அந்யோன்ய பாவமாக இருக்கணும். ரெண்டு பேர் சேர்ந்தால்தான் சௌக்கியம் கிடைக்கும். நம்ம இப்போ நான் உபன்யாசம் பண்ணுறேன்னா நீங்கள் கேட்கணும், புரியுறதோ? கேட்க உத்தரம் இல்லைன்னா நான் யாருக்கு உபன்யாசம் பண்ணுறது? அதனால தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரோடையும் அதை இன்னொன்று கவனிக்கணும். அவனைத்தான் அவள்கிட்ட ஒப்படைக்கிறான், பையனைத்தான் பொண்ணுகிட்ட ஒப்படைக்கிறான். அதனால் நீங்கள் எல்லாரும் கல்யாணம் ஆன உடனே பொண்ணாது மாறுதாக்கா பொறுப்பு வந்துருத்தான்னு கேளு, பொண்ணுக்கு பையனாக மாறுதா பையனை ஒப்படைச்சுட்டியான்னு கேளு. ஏன்னா ஆம்பளைக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகம். பொம்பளை தாயார்கிட்ட எதிர்பார்ப்பா, சகோதரிகிட்ட எதிர்பார்ப்பா. எதிர்பார்ப்பு வந்தாச்சா? எதிர்பார்ப்பு அதிகம். அதில் ஆம்பளைக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால தான் நடக்குமோ நடக்காதோன்னு பொண்டாட்டிங்க போயிச்சுக்கிறான். புரியுதோ? நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அவன் எதிர்பார்ப்பு இருக்கோ இல்லையோ, இப்போ நடக்கமோ நடக்காதோன்னு பயம் வருது, அதனால கோபம் வருது. இதை புரிஞ்சுட்டா தான் இல்லறத்தில் இருக்க முடியும், ஒருத்தருக்கு அந்யோன்ய பாவத்தில் வாழ முடியும். இல்லற தர்மம் எப்படின்னு இன்னொரு வியாக்கியானத்தில் சொல்கிறா. அவர்கிட்ட ஒப்படைக்கிறா தாயார், அவள் சாப்பாடு போடும்போது அன்னை தயை, அப்புறம் தொண்டர் மாதிரி தொண்டு பண்ணணுமா. இப்போ எனக்கு தொண்டு பண்ணுற எல்லாரும் அவள் உத்தியோகத்தை கேட்டால் எங்களுக்கு பயமாக இருக்குது. ஆடிட்டர், வக்கீல், இன்ஜினியர், மந்திரியிலேருந்து தொண்டு பண்ணுறா, எங்களுக்கு பயமாக இருக்குது. அடியாள் பணி வண்ணமுலை வேசி தூயில். ஒரு தாசிக்கிட்ட போனால் என்ன சௌக்கியத்தை அப்போ தான் அவன் பொண்டாட்டி. அப்புறம் என்னென்னா மலர் பொருளின் அழகு, தாமரப்பு மாதிரி முகம் மலர்ந்தே இருக்கணும் பொம்மநாட்டி. ஏன்னா இவன் சூரியன் மாதிரி கடுகடுன்னு வருவான். ஏதெல்லாம் இங்கே இருக்க எடுத்து நம்ம இவன்னா கோவிச்சுக்கிறாங்க, வாங்க உட்காருங்கோ. இப்போ தான் உங்கள் தம்பி ஃபோன் பண்ணார்னு சொன்னால் போதும், அவ்வளவு கோவமெல்லாம் குறைஞ்சி. அதனால தெரிஞ்சுக்கணும். இல்லை சகோதரி ஃபோன் பண்ணாங்கணும். அதுக்கப்புறம் சொன்ன விரல் மந்திரி மதி, அவன் மந்திரி மாதிரி யோசனை சொல்லணும். இவன் ராஜா மாதிரி அமுல்படுத்துவான். பவர் மந்திரிக்கு தான். செஸ்ஸு விளையாடுறவங்களே செஸ்ஸில் யாருக்கு பவர் அதிகம்? ராணிக்கு. ராணி கேன் மூவ் எனி பிளேஸ், எனிவேர், எனி டைரக்ஷன். ராஜா ஒரு கட்டம் தான் தாண்டுவான், ஆனால் செக்கு ராஜாவுக்கு தான் வைப்பான். வாழ்க்கையோட தத்துவம் என்னன்னா, ஒருத்தர் அந்யோன்ய பாவத்தில் இணைஞ்சு இருக்கணும். அவா சகல சௌக்கியம் பெறணும். அடுத்த வருஷமே சீமந்தம் வரணும், புத்திரன் புத்திரி பிறக்கணும், அவளை வளர்க்கணும். பையன் பிறந்து உபநயனம் பண்ணி கேவமாக இருக்கணும். அதை தவிர அம்மா அப்பா பெரியவா மாமியார் மாமனார் சொல்றதெல்லாம் கேட்கணும்.